எழில் சீரியல் சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. மனோகரி வந்து இந்துமதி ஃபோட்டோக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்பயும் சரி இப்பயும் சரி எல்லாரும் வந்து உன்னை பற்றி தான் வந்து வெகுவாக பாராட்டி பேசுவாங்களா? நிச்சயம் இன்னொரு வாட்டி நான் முன்னாடி தோற்று போய் நிற்க மாட்டேன். இந்த வாட்டி நான் எழில கல்யாணம் பண்ணியே தீருவேங்கிற மாதிரி கேவலமாக அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சுடரை பற்றி இருக்கிற டீட்டெயிலெலாம் வந்து யார்ட்டையே கேட்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல. ஆனால் வீட்டில் வந்து தமிழ்னு தானே கூப்பிடுவாங்க. அந்த பேர் சொல்லியே வந்து இவங்க ஒரு இடத்துல வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி வெளிநாடு போகிறதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களே அந்த இடத்துக்கு வந்து வராங்க. நம்ம மனோகரி வந்துட்டு வந்து ஒரு மேனேஜர் மாதிரி இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட தான் வந்து கேட்டுக்கணும்னு வந்திருக்கேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? எதுவும் வந்து அப்ளிகேஷன் எதுவும் பண்ணி வெளிநாட்டுக்கு எதுவும் போகணுமா? அது மாதிரி கம்பெனி தானே எங்களோடது. நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். என்கிட்ட ஆல்ரெடி நல்ல வேலையெல்லாம் இருக்குது. எனக்கு வேலையெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்னங்க, எதுக்கு நம்ம கம்பெனிக்கு வந்தீங்க? எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வந்தேன். ஒரு பொண்ணை பற்றி கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னங்க சொல்கிறீங்க? பொண்ணை பற்றியா? சரி, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் தெளிவா அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி. அவங்க எந்த டீட்டெயிலும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏங்க, 25 வயசுக்குள்ளே தான் அந்த பொண்ணு இருப்பா. ரெட்டை ஜடை போட்டிருப்பா. அவங்களோட அங்க அடையாளத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கிறப்ப எனக்கு யாரும் தெரியலையே, தமிழுங்கிற பேரில் எனக்கு தெரிஞ்சு யாருமே இங்கே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஒன்று கேஷுவலாக வந்து உங்கள் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் மூலயமா நீங்கள் வந்து பார்த்து எனக்கான டீட்டெயில் கொடுக்கலாமே. யாருமா நீ? முதல்ல நீ எதுக்கு இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ வந்து வச்ச ஆள் தான் நானா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எனக்கு வேறு வேலையே இல்லையா? இதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? நான் எதுக்கு உனக்கு சொல்லணும்? ஏஞ்சி போமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, தமிழை பற்றி கேட்டால் ஒன்றுமே புரியலையே. என்னவா இருக்கும்? 2 நாள் முன்னாடி தானே பேசியிருக்கா. ஒரு வேளை நம்மளை பற்றி இருக்க டீட்டெயிலாம் கேட்டால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாலோ சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மட்டும் வெளில வராங்க. அப்போ தான் அவங்களுக்கு சின்னதாக ஞாபகம் வருது. அவங்க ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க, தமிழோட ஃபோட்டோ. இந்த பொண்ணு தான். என்னம்மா சொல்கிற? பேர் தப்பாக சொல்கிறியே. இந்த பொண்ணோட பேர் தமிழ் கிடையாதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த பொண்ணோட பேர் சுடர். என்ன சொல்கிறீங்க? சுடரா? அப்படி தான் அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்கா. அப்போனா இதுதான் ஒரிஜினல் பேரா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க. வேலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி. கண்டிப்பாக நீ வந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு லாபகரமாக ஏகப்பட்ட விஷயம் நடக்க போகுது. அதுக்காக தான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். வேலு வந்து வந்துட்டாங்க. நான் எழில் வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னு தான் வந்தேன். ஆனால் உங்களால் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? நீங்கள் எதுவும் எனக்கு சதி வேலை பண்ணி என்னை சிக்க வச்சிட்டிங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பற்றி இருக்க டீட்டெயிலாம் நான் சொல்லட்டா? நீ வேலு, இந்த ஊரில் இது மாதிரி இன்ஸ்பெக்டராக வந்து இருக்க. நீ ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண ஆசைப்பட்ட. உன்னோட மாமா பொண்ணு, அவள் பேர் சுடர். அவள் வந்து கல்யாண நேரம் பார்த்து இங்கே வந்துட்டா. இங்கே வந்து தமிழுங்கிற மாதிரி ஒரு வேஷத்தில் வந்து அவள் இருக்கா. இந்த விஷயத்தை வந்து நீ எழில்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு குழப்ப நிலையில் இருக்க. கரெக்டாக இல்லையா? சொல்லு பார்ப்போம். 100% நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனோகரிகிட்ட கேட்குறாங்க. நீ என்ன பண்ணலான் இருக்க? முதல்ல அதை சொல்லணுண்ணே. இந்த விஷயத்தை வந்து சரியான நேரம் பார்த்து நான் எழில்கிட்ட சொல்லுவேன். வாவ், நீ ரொம்ப புத்திசாலியாக இருப்ப போல இருக்கு. இது மாதிரி நடந்தால் என்ன நடக்கும்? சுடர் வந்து உன்னை பற்றி இருக்கிற விவகாரம் எல்லாத்தையும் சொல்லிவிடுவா. சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன, தயவு செஞ்சு வந்து தமிழை வந்து கூட்டிகிட்டு போ, சுடரை கூட்டிகிட்டு போ நான் சொல்லுவான். அப்படியெல்லாம் அதுவும் சொல்ல மாட்டான். ஒன்றை தான் தூக்கி ஏதாவது பிரச்சனையை வந்து உண்டாக்குவான். அதனால் நீ இந்த விஷயத்தை வந்து தமிழ், சுடர் இதெல்லாம் சொன்னோன்னா வச்சுக்கேன், 10 பைசா கூட பிரயோஜனம் வந்து படாது. இந்த விஷயத்தை நம்ம வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் ஐடியா வந்து எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மனோகரி வந்து சூப்பராக சைலண்ட்டாக ஒரு ஐடியா வந்து சொல்லிடுறாங்க. இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நிச்சயம் எழிலுக்கோ சுடருக்கும் ஒரு சந்தேகம் வரும், தப்புன்னு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேறு கிடைக்கும். ஏன்னா சுடருக்கு இப்போதைக்கு பாதுகாப்புன்னு பார்த்தா எழில் மட்டும்தான். இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்தணுன்னா எழில் வந்து சுடர் பக்கத்தில் இருக்க மாட்டான். அப்போனா நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா? அதுக்கு தான். இதனால் உங்களுக்கு என்ன பலன்? சுடர் இந்த வீட்டை விட்டு போயிட்டா நான் அந்த வீட்டில் நிரந்தரமாக இருப்பேன். அதுதான் பலன். ஓகே ஓகே, அப்போனா நீங்கள் எழில கல்யாணம் பண்ணிங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நான் உனக்கு உதவி செய்கிறேன், அவ்வளோதான் சொன்னேன். அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஓகே மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக போகிறாங்க நம்ம வேலு. ஒரு பக்கம் வீட்டில் வந்து அஞ்சலி வந்து சரியாக வந்து சாப்பிடல போல இருக்குது. அஞ்சலி பாப்பா சாப்பிடுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாங்க. எனக்கு வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வால் மட்டும் வரையில போல இருக்குது குதிரைக்கு. என்னடா அது, எல்லாருக்கும் வந்து தோற்றம் தான் வராது, நமக்கு தோற்றம் சூப்பராக வந்துருச்சு, ஆனால் வால் மட்டும் சரியாக வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளோ வரைஞ்சிட்டேன், என்னடா சந்தேகம்? வால் தானே, வரைய வேண்டியதானே. 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கேன். டயக்ராம் சூப்பராக வந்திருக்கு. ஆமாம் நல்லா தான் இருக்குது.
ஆனால் இதுக்கான வால் தான் வரைய கஷ்டமாக இருக்குன்னொன்னே அஞ்சலி வந்து காதை கடிக்கிறாங்க நம்ம அபியோட காதை. குர்ரா நான் வரைஞ்சி தரேன்னு சொல்லி அந்த இடத்துல டயக்ராம் வந்து குளறுபடி ஆக்கிடுறாங்க. என்டி பண்ணி வச்சிருக்க 2 வருஷம் உழைப்பு வந்து இது மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க நம்ம அஞ்சலி பாப்பாவும் ஒரு பக்கம் அபியும். அப்படி வந்து 2 பேரும் துரத்தி விளாண்டுட்டு இருக்காங்க. பாட்டி பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க நம்ம அபி. என்ன நினச்சிட்டு இருக்க பாட்டி, 2 மணி நேரமாக வந்து கஷ்டப்பட்டு டயக்ராம் வந்து வரைஞ்சி வச்சுருந்தேன். இவ வந்து கோளாறு பண்ணிட்டா. அதை பார்த்தா எனக்கு என்ன வரைஞ்சேன்னு எனக்கே தெரியல. பாருங்க பாட்டி. அச்சச்சோ ஏமா அப்படி பண்ணேன்னொன்னே பாட்டி பாட்டி காப்பாத்துங்கிற மாதிரி அந்த இடத்துல அபியும் கவினும் சூப்பராக வந்து விளாண்டுட்டு இருக்கப்ப எழிலோட கார் சவுண்ட் வந்து கேட்குது. கேட்டோன்னே அப்பா வந்துட்டாங்க, நம்ம மாட்டு பேசாமல் உட்காருதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. க்யூட் பேபி இல்லை, கொஞ்சோண்டு சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் நிம்மதியாக வந்து தூக்கம் வரும், அதுக்காக தானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக பேசுகிறாங்க. எனக்கு வேணாம் வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மல்லு கட்டுறாங்க அஞ்சலி. இருப்பினும் வந்து வாயை லைட்டாக திறக்கிறப்பெல்லாம் சாப்பாடு உள்ள வச்சு திணிச்சிடுறாங்க. குழந்தையும் வந்து சாப்பிட்ற மாதிரி விட்டு அழகாக வந்து நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் நம்ம சுடரும் அஞ்சலி பாப்பாவும். என்னது நம்ம அஞ்சலி இப்போ தான் சாப்பிட்றாளா? எனக்கு 1000 வேலை இருக்குது. 8:30 மணிக்குள்ளே 8 மணிக்குள்ளே என்னால் சாப்பிட முடியல. ஆனால் இவ கரெக்டாக வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்ருக்கணுமே, ஏன் அஞ்சலி சாப்பிடல? 6 மணிக்கு தான்ப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா, அப்படி இருக்கும்போது பசிக்கலன்னு சொன்னா. இப்போ கூட அஞ்சலி வேணாம் தான் சொல்லிட்டு இருக்கா. தமிழ் தான் வந்து பிடிவாதமாக வந்து சாப்பாடு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. சரியா அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு சாப்பாடு வந்து நான் வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறேன். கனகவல்லி பாட்டி வந்து பேசுகிறாங்க இந்த இடத்துல. சரிம்மா வைமான்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து சுடர் வந்து ஒரு பக்கம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து ரசிக்கிறாங்க டைனிங் டேபிள்லேருந்து நம்ம எழில் இந்துமதி இருந்தப்போ நம்ம குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான்ப்பா இப்பயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டன்னு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நம்ம எழில். ஏன் இப்போ இந்துமதியை பற்றி பேசுகிறீங்க? எழில் வந்து சோகமாக ஆகிட போகிறாரு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மனோகரி. அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இத்தனை மாதம் குழந்தைங்க வந்து மாறினாங்களா? கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொன்னாங்க. ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் 1 2 சேட்டையெல்லாம் பண்ணி ஏதோ குறும்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்கூலில் நம்ம பசங்களை பற்றி எந்த விதமான எதுவும் வராமல் புகாரே இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து நம்ம எல்லோரும் இருக்கோம். இவங்களும் சிரிப்பு சத்தத்தோடு இருக்காங்கன்னொன்னே இது எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க நம்ம எழில். நீ இல்லாமல் நான் இல்லாமல் கூட இருந்துருவாங்க, ஆனால் தமிழ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அச்சச்சோ, இப்போ இத்தனை நாளாக இந்துமதியோட புராணம், இப்போ தமிழோட புராணமா? கடவுளே, என்னப்பா இது சத்திய சோதனை. இருப்பினும் இவ தான் நம்ம சுடர்னு கண்டுபிடிச்சிட்டோமே, இரு அவன் ஏஞ்சி போட்டோம், அதுக்கப்புறம் அவன் பேரை சொல்லி கூப்பிடலான்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகரி. அதே மாதிரி கேஷுவலாக வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மாடிக்கு வந்து போகலாம், ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து சுடர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க நம்ம மனோகரி. திரும்பி நின்று கீழே பார்க்குறாங்க. நான் ஃபோனில் பார்த்துட்டு இருந்தேன் தமிழ், ஒன்றும் இல்லை, நீ திரும்பி பார்ப்பேன்னு தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மனோகரி. எப்படி இருந்தாலும் ஒன்று நான் இந்த வீட்டை விட்டு துரத்தாமல் விட மாட்டேன்.